Yes. Correct, Arka? Lakshmi madam, give a thumbs up. Shake it. Sit as comfortable as you can. Bring your hands in Namaskar Mudra. Let's get started. 3 times Omkar. Guru Brahma, Guru Vishnu. Shakana Bhavato. Prana Setam Vashesha. Take a deep breath. Chant Om. Om. Chant together. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavato Sahanao Bhunakto Sahaviryam Karavavahai Tejasvinavadetamastu ma Vadvishavahai. Om Shanti Shanti Shanti. Today we learn pranayama technique so that we invoke the prana of the universe. So that pranayama mantra also today. Pranasetham vashe sharvam Kritive yat pratikshtitam Mateva putranurакшashva Shtaniksha pranyaksha videhi nete. Slowly release your hand. Keep it on lap. அவர்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஆன்மீக குருமார்கள் 18 சித்தர்கள் அவர்களுடைய அப்பா அம்மா மற்றும் இந்த பூமி தாய் அனைவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அஷ்டாங்க யோகத்துல யம நியம ஆசனா பிராணாயாமா 4th ஸ்டேஜ் அந்த பிராணாயாமத்தினுடைய கலையை இன்றைக்கு கற்றுக்கொள்ளவிருக்கின்றீர்கள். நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சியானது உங்களுக்கும் உங்களால் மற்றவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் பயனளிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ரபு ஹேண்ட்ஸ் கைகளை தொட்டும் தொடாமல் தேய்த்துக் கொண்டு கன்னத்தில் வருடி கொடுக்கவும். Slowly open our eyes. Look at the palm. Thank you. Awesome. Okay. Good. வீடியோ ஆன் பண்ணவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓகே, வாங்க மிஸ்டர் லோகநாதன் சார்.
கோபதிநாயகம் அண்ட் ஷோபனா பக்கா குட். ஷோபனா மேடம் உட்காந்துருக்கீங்களா? உங்க பொண்ணு உட்காந்துருக்கீங்களா? பக்கா. சங்கீதா மேடம் வெல்கம். முத்துலட்சுமி மேடம், லட்சுமி மேடம் வெரி குட் வெரி குட். வேற யாராவது வீடியோ ஆன் பண்ணிருக்காங்களா? எஸ். வீடியோ ஆன் பண்ணினாக்கா என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரைன் டெக்னிக் பார்த்துட்டு ஸ்லைட் வார்ம் அப் பார்த்துட்டு ஒரு ஸ்லைடா ரன் பண்றேன் நான். ஃபர்ஸ்ட் கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் பி as a ஓப்பன் மைண்டட். கரெக்டுங்களா லக்ஷ்மி மேடம்? கரெக்டா? ஸோ ஆல்வேஸ் இந்த லேர்னிங் ஆட்டிடியூட். புதுசா கத்துக்கிட்டே இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் லீடாவது பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். வயது ஒரு காரணம் அல்ல. நீங்க முடியும்னு நினைச்சா முடியும். என்னங்க குருஜி, we are the yogis. என்னங்கம்மா கரெக்டா? ஷோபனாமா கரெக்டா? ஆல்வேஸ் யூ கேன், தட்ஸ் இட். ஸோ எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணும். இன்னைக்கு ஒரு பிரைன் டெக்னிக்ஸ். ஸோ ஒரு 1 hour என் கூட உட்கார்றதுனால ஒரு ஸ்லைட் வார்ம் அப். தட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் யுவர் ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டு எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னாக்கா 1 hour உடம்பு உட்காராது. பிராணாயாமம் மட்டும்தான் எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன வார்ம் அப் கொடுத்துட்டு பிராணாயாமம் போகலாம்னு நினைச்சேன். சரிங்களா? பண்ணலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கிவ் யூ டபுள் தம்ஸ் அப். 2 கையும் காட்டுங்க பார்க்கலாம். அப்பதான் வலது நாசி இடது நாசி ஆக்டிவேட் ஆகும். ஒரு கையில காமிச்சினாக்கா ஒரு நாடி தான் வேலை செய்யும். பக்கா. தேங்க்யூ. அப்படின்னா என் கூட சேர்ந்தே பண்ணுங்க பார்க்கலாம். கெட் ரெடி? எஸ். பண்ணுங்க பார்க்கலாம். எங்க உங்க கேமராலாம் தெரியுதா பாருங்க. தெரியுதா? என் கை தெரியுதா? இந்த 3 கிடையாதுங்க, கடைசி 3. கரெக்டா பண்ணுங்க பார்க்கலாம். 2 1 3. ஃபர்ஸ்ட் பிரெயினை வந்து லைட்டா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சில பேர் ரைட் பிரெயின் வேலை செய்யும், சில பேருக்கு லெஃப்ட் பிரெயின் வேலை செய்யும். அதனால பிரெயினை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணலாம். ஹலோ நரேஷ் பாபு சார், நான் கரெக்ட். கொஞ்சம் பேக்ல போங்க. ஓகே, ஆசம். என்கிட்ட இருக்கிற இந்த 1 மணி நேரமும் ஸ்மைலிங் இன் யுவர் ஃபேஸ். அங்க ஸ்மைல் குறைஞ்சிச்சுன்னா நான் டவுன் ஆயிடுவேன். ஆமா, அதனால பி ஸ்மைலிங் ஆல்வேஸ். குட் குட், கிரேட் ஷோ. அச்சா, சூப்பர். டெல்லி பாபு சூப்பர், ஆசம். Okay, second technique, come on. Thumb and little finger. Early morning வந்திருக்கீங்க. Beautiful. Extraordinary. Awesome. அம்மா கையை எப்படி வச்சு போனா எனக்கு தெரியாதும்மா. கையை இந்த பக்கம் வைக்கணும். palm facing upward. என்ன மாதிரி பண்ணாதான் நான் கவனிக்க முடியும். அச்சா. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லா லாங்குவேஜும் கத்து வச்சிட்டு இருக்கணும். So only action. Action is more important than words. பக்கா. கோமதிநாயகன் சார் பண்ணணும், லோகநாதன் சார் பண்ணணும். ஓகே, ஆல்ரைட். கருணாகரன் சார், குட் குட், கிரேட். லாஸ்ட் டெக்னிக், இன்டர்லாக் ஒரு ஃபிங்கர். ஒரு ஃபிங்கரை ரைஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு விரல ரைஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ரைஸ் த ஃபிங்கர் 1 by 1. 2 விரல சேர்த்து வரும். பட் இனிஷியலா அப்படித்தான். ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கவலைப்படாது, பண்ணுங்க. எஸ் அபிநயா, வாங்க, வெல்கம். மியூட் எல்லாம் பண்ண முடியாதுங்கம்மா, ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது. ப்ளீஸ் டூ இட். அச்சா, பரவாயில்ல. இன்ட்ராக்ஷன் பண்றது 2 பேர் கூட உட்கார்ந்துருக்காங்க, பாராட்டு. நம்ம கருணாகரன் சாரும் நம்ம நரேஷ் பாபு சாரும் இருக்கிறாங்க. 2 பேரும் பதில் சொல்லணும். எத்தனை பேர் வந்து வர்மா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்க? அந்த 6 மாசமா இந்த லெசன் போயிட்டு இருக்கு கிளாஸ். வர்மா கிளாஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஸ்டின் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஐ நீட் தி ஆன்சர். இந்த நாடி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா என்னென்ன இது பயிற்சி பண்ணலாம் பார்க்கலாம், யாருக்கு என்னென்ன தெரியுது. இந்த நாடி பிளாக் இருக்கு, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாடி வந்து பிளாக் இருக்கு. இந்த பிளாக் ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம கபால பத்தி, நாடி சுத்தி, அனுலோம் விலோம் எல்லாம் பண்ண முடியும். இந்த நாடிய நிறைய விஷயத்துல ஓபன் பண்ணலாம். ஒண்ணு நேத்தி பாட்டு டியூப். நேத்தி பாட்டு பண்ணலாம்,
டியூப் பண்ணலாம். அது இல்லாம எக்ஸசைஸ் மூலமாக வருமா பாயிண்ட்ஸ் மூலமாக இது ஓபன் பண்றதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் சாட்ல போடுங்க பார்க்கலாம். தெரியுமா தெரியாதா? ஒண்ணு அப்னு காமிங்க, இல்ல டவுன்னு காமிங்க, இல்ல ரெண்டு பேரும் இப்படின்னு காமிங்க. எதனா ஒரு பாடி லாங்குவேஜ் காமிங்க. அப்பா டவுனா? அடேங்கப்பா சூப்பர். நல்ல டவுன் காமிக்கிறீங்க. வாங்க சுஜாதா மேடம் சூப்பர். திவ்யா மேடம் சூப்பர். கருணாகரன் சார் பர்மா பாயிண்ட் தெரியுமா தெரியாதா? எங்க சார் தெரியும். வாங்க நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அதுக்கு தான் நோட் புக்கு பென் எடுத்துன்னு வர சொன்னேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாடி ஓபன் ஆகாம பயிற்சி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த அடியில ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுக்கு பேர் ஒட்டு வருமம். இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் தெரியும். இந்த பாயிண்ட டச் பண்ணீங்கன்னாக்கா இந்த நாடி ஓபன் ஆயிடும். அடுத்தது நம்ம நரேஷ் பாபு சாரும் நம்ம கருணாகரன் சாரும் இருக்காங்க, அதனால டெமோ பண்ண வச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒட்டு வருமம். இந்த பாயிண்ட் ட்ரிகர் பண்ணீங்கன்னாக்கா இந்த நாடி ஓபன் ஆயிடும். சரிங்களா? ரெண்டாவது டெக்னிக் 8 வாக். நோட் பண்ணிக்கோங்க. 8 வாக். வடக்கு பக்கமா தெற்கு பக்கமா தான் வாக் பண்ணணும். 8 வாக், 8 நடைப்பயிற்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பண்ணி காமிக்கணுமா? எல்லாம் தெரியும் சார், பண்ணணும், அதுக்குதான் வந்திருக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. 8 வாக், 8 நடைப்பயிற்சி பண்ணா இந்த நாடி ஓபன் ஆகும். அடுத்தது நம்ம டெல்லி பாபு ரெடியா இருக்கீங்களா? உங்களதான் ஸ்பாட்லைட் பண்ணுவேன். ரெடியா டெல்லி? தம்ஸ் அப். ரெடி. அவருக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. அவர் தான் இப்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணி காட்ட போறாரு. கரெக்டுங்களா? இல்ல வேற யார் இருக்கீங்க? கருணாகரன் சார் ரெடியா இருக்கீங்களா? நரேஷ் பாபு சார் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, டெல்லி பாபு கேமரா தான் பர்ஃபெக்டா இருக்கு, அதனால அவரை பண்ண வைக்கிறேன். சூரிய நமஸ்காரோட 4th ஸ்டெப். இட்ஸ் கால்டு அஸ்வ சஞ்சலன். ஒரு லெக் சேஞ்ச் மட்டும் பண்ணணும். டெல்லி முடியுமா? யார் பண்றீங்க? ரைட். இல்ல கருணாகரன் சார், நரேஷ் பாபு சார் சைடு வியூ காமிக்கணும். சைடு வியூ. நீங்க சைடு வியூ கரெக்டா காமிச்சாதான் நான் ஸ்பாட்லைட் பண்ணுவேன். எஸ், டெல்லி பாபு பண்றாரு, நான் அவரை ஸ்பாட்லைட் பண்றேன். 1 செகண்ட். டெல்லி ஒரு செகண்ட். ஸ்பாட்லைட். எஸ், சைடு வியூல கரெக்டா பண்ணுமா? சூரிய நமஸ்காரத்தினுடைய 4th ஸ்டெப் பண்றாரு பாருங்க. அந்த thigh stretch நடந்தா நாடி ஓபன் ஆகும். மாத்தி காட்டுமா? ரைட் லெக் பேக், லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். கரெக்ட். பொறுமையா இது ஒரு 5 செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நாடி ஓபன் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த நாடி ஓபன் ஆகாம பிராணாயாமம் உள்ள வர முடியாது. ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஒட்டு வருமம், ரெண்டாவது 8 வாக் சொல்லியிருக்கேன், மூணாவது லெக் சேஞ்ச். இதுக்கு பேரு அஸ்வ சஞ்சலன். பாப்பா டெல்லி உட்காந்துக்கோங்க போதும். தேங்க்யூ. அவருக்கு ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கை தட்டலாமா? கை தண்டாதான் எல்லா பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகுமா? நான் கை தட்டிட்டேன். அல்லிமா நீங்க ஏஞ்சி வச்சிருக்கீங்க. உற்சாகமா இருக்கணும். இந்த உற்சாகம் 6:45 வரைக்கும் இருக்கணும். கொஞ்சம் குறைஞ்சா கூட இங்க டவுன் ஆயிடும். அப்ப எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க. வாங்க திவ்யா மேடம், கருணாகரன் சார், சுஜாதா மேடம், அபிநயா மேடம், வெல்கம் வெல்கம் சார். 8 வாக் பண்ணுங்க சார். பண்றேன் மேடம். அது கடைசியா பண்ணலாம். நார்த் டு சவுத் போல், வடக்கு தெற்காக 8 நடக்கணும். கவலைப்படாதீங்க, பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது ஓகே சரி. இப்ப எல்லாரும் எக்ஸசைஸ் போலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா என் கூட பண்றதுக்கு? கிவ் எ தம்ஸ் அப். கொஞ்சம் ஸ்பைனல் கார்டை வார்ம் அப் பண்ணிட்டு பிராணாயாம செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்னு ரெடியா தான் இருக்குது. கரெக்டா 1 hour ஆயிடும் பிராணாயாமம் மட்டும். லட்சுமி மேடம் வீடியோ கரெக்டா தெரியுதான்னு பாருங்க. எல்லாமே சிட்டிங் தான், உங்களை எல்லாம் நிக்க வைக்க வேணான்றது பிளான் பண்ணிட்டேன். வீடியோ கரெக்டா தெரியுறதா? நான் பண்றேன் கரெக்டா தெரியுதான்னு ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. யாரும் மியூட் ரிலீஸ் பண்ணாதீங்க, அவங்க மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும். தெரியுறதா? ஃபுல் வியூ கரெக்டா இருக்கா? தெரியுதுங்களா? தம்ஸ் அப் காட்டுப்பா. தெரியுது சார், தெரியுது. அப்ப நீங்க மியூட் பண்ணிக்கலாம். வாங்க எல்லாரும் என் கூட வந்து 5 ரவுண்ட்ஸ் பண்ணணும். அப்பதான் ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, ஹேண்ட்ஸ் அப். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஸ்லோலி
Bend forward. Try to forehead touch the ground. Extended your spine. Exhale down. Inhale up. Please do it along with me for 5 rounds. Second round. Exhale. Stretch in your arm. Feel the spinal cord. Nice stretch. Inhale up. உட்கார்ந்துட்டு தான் பண்ண போறோம். கம்ஃபர்டபுளா பண்ணுங்க. 3. ஸ்ட்ரெச் பண்ணுங்க நல்லா. Breathing ஓட மேட்ச் பண்ணி பண்ணணும். Keep your backbone straight. Bring your awareness here. 4th round. Exhale. Last round. 5th round. Stay for 5 seconds in the final posture. சித்தாசன்ல உட்காந்துக்கணும். சித்தாசன் அப்படின்னாக்கா ஒரு கால் பக்கத்துல ஒரு கால், ஒரு கால் பக்கத்துல ஒரு கால் வச்சுக்கணும். ஆமா, போலாமா? அடுத்தது give a thumbs up லக்ஷ்மி. போலாமா? பாருங்க, ரைட் லெஃப்ட். ரைட் பக்கம் சைட்வே ஸ்ட்ரெச், நல்லா எக்ஸ்டெண்டட் இன் ஸ்பைன். சைட்வே ஸ்ட்ரெச். எக்ஸேல். இன்ஹேல். லெஃப்ட் எக்ஸேல். ஒரு ஸ்பைன் அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு போகணும். இந்த தை ரைஸ் ஆகும். பரவாயில்ல பண்ணுங்க, பரவாயில்ல பண்ணுங்க. 2. Exhale down, inhale up. Match your breathing and do the practice. 3. Admit kuduma Lakshmi. Admit கொடுத்துருங்க. லக்ஷ்மி அட்மிட் கொடுமா. கீதம் 4. பொறுமையா பண்ணுங்க. Last round 5 seconds stay. 5th round. வாங்க தீதி. ரிலாக்ஸ். குட். போலாமா? நெக்ஸ்ட். பக்கா. சூப்பர். நெக்ஸ்ட் சைட்வே ஸ்ட்ரெச். கம் ஆன். போலாமா லக்ஷ்மி மேடம்? வாங்க எல்லாரும். எல்போ சைட்ல ரெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. arm parallel to the ground. Upper arm touch the ear. Spinal cord sideways stretch. Extended in your arm. Inhale up. Exhale. Stretch. Inhale. Second round. Exhale. Feel the nice stretch in your spine. Sideways region. Close your eyes and do the practice, all of you. 3. 3. 4. 4. Inhale up, exhale down. 5. Exhale, feel the nice stretch. Close your eyes. Observe the inner awareness, inner changes.
5 is over. Okay, then next stretch. Come on. Ready? Relax. Hand like this. Twist. Twist la mattam 3 variation is there. Please do it along with me. Exhale. Inhale. Exhale. Inhale. Spine twist. 3 variation. First variation. Exhale. Inhale. Exhale. Inhale. Third round. Exhale. Inhale. Exhale. Inhale. Fourth round. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Next. Next, shoulder level. Next, shoulder level. Come on, all of you. Exhale. Inhale. Exhale. Inhale. Second round. Exhale. Close your eyes and do the practice. Exhale. Inhale. Third round. Exhale. Inhale. Exhale. Inhale. Fourth round. Exhale. Inhale. Exhale. Inhale. Fifth round. Exhale. Inhale. Exhale. Inhale. Super. Now only for 2 more exercise. Relax. Feel the changes. Normal breathing. Interlock your fingers, hands above the head. Interlock your fingers, hands above the head. Upward stretch and twist. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Pananga Naresh. Exhale. Inhale. Inhale. Exhale. Inhale. Fourth round. Exhale. Inhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. 5 rounds. Relax. எல்லாருக்கும் ஸ்பைன் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா? கம்ஃபர்டபுளா போலாமா? 1 more exercise. முடிச்சுட்டு பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணலாம். டெல்லி தெரியுதாம்மா? வியூ சைட் வியூ எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதுங்களா? ஓகே, வெரி குட். பார்த்துக்கோங்க, டெமோ பார்த்துக்கோங்க எல்லாரும். Palm resting on the floor on the front side. Exhale. Spine move backward. Then palm resting on the floor behind the back. And inhale. Please do it 5 times. Palm touch the floor in the front. Exhale. Move the lumbar region in the back. Nice stretch. Then back and arch. Inhale, lungs open, arch. Do it 5 times. 3. 3. Please do it, all of you. 4. 5.
5 எல்லாரும் கரெக்டா பண்ணிட்டீங்களா? சூப்பர். அப்பதாங்க 1 hour என் கூட உட்கார முடியும் பிராணாயாமத்துல. நல்லா பண்ணுங்க. பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பைனல் கார்டு எக்ஸசைஸ் தான் ஷேர் பண்றேன். ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாம் இல்ல. as simple as that. ரொம்ப சிம்பிளா தான் ஷேர் பண்றேன். ஓகே. பிரீத்திங் ஓட மேட்ச் பண்ணி பண்ணுங்க. ப்ளீஸ் match your breathing and do the practice. Yes. Great. குருஜி கரெக்டா இருக்குங்களா? ஸ்ட்ரெச் எல்லாம் கோவிந்தரன் சார் கரெக்டா இருக்குங்களா? கிவ் ஏ thumbs up. பக்கா சூப்பர். போலாம். பக்கா வாங்க சங்கீதா மேடம். குட். பிக்கஸ்ட் மோட்டிவேட்டர். வாங்க சுஜாதா மேடம். சூப்பர். சண்முகம் சார், திவ்யா மேடம், கருணாகரன் சார் எல்லாம் வந்துட்டீங்களா? ஓகே சூப்பர். இதுல எத்தனை பேர் ஆக்குபஞ்சர் முடிச்சிருக்கீங்க? நம்ம சார் முடிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க? யாரும் முடிக்கலையா? ஒரே ஒருத்தர் தான் முடிச்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு பாராட்டா கொடுத்துருங்க. நோட் பண்ணிக்கோங்க. லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் லங்ஸ் பிரச்சனை இருக்கும். ஃபர்ஸ்ட் பபிள்ஸ் வந்து கிளியர் ஆகணும். அப்பதான் லங்ஸ் பண்ண முடியும். நுரையீரலுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னாக்கா பெருங்குடல் நல்லா இருக்கணும். லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. லங்ஸினுடைய ஃபங்க்ஷனிங் டைம் 3 to 5. லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ஃபங்க்ஷனிங் டைம் வந்து 5 to 7. இன்னொரு நாள் உங்களுக்கு ஆர்கான் கிளாக் தேரி எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து லங்ஸ் நுரையீரலுக்காக உள்ள பயிற்சின்றதுனால இது சரி. கரெக்டா 5:45 எடுத்து லெட்ஸ் மூவ் ஆன் டு த மெயின் சப்ஜெக்ட். ரைட். பிராணாயாம மந்திரம் நம்ம பார்த்தாச்சு. மீனிங் வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் சொல்றேன். ஸோ நிறைய புக்கு நம்ம காட்ட போறேன். இந்த புக்கெல்லாம் இப்போ அவைலபிள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீங்க கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் புக் வந்து கல்வித்துறையில் யோக பயிற்சி. இது வந்து விவேகானந்தா கேந்திரா வெளியிட்டிருக்கு. இது நான் வந்து வாங்கி ஒரு 10-15 வருஷம் இருக்கும். இந்த புக்ல இருந்து உங்களுக்கு அந்த மந்திரத்தினுடைய தமிழ் மீனிங் ஷேர் பண்றேன். எழுதுறதா எழுதிக்கோங்க. பிராணசேதம் வசேஷர்வம் இந்த மந்திரத்தினுடைய தமிழ் மீனிங். இந்த மந்திரம் இந்த பிபிடில இருக்கு இங்கிலீஷ்ல. மூ உலகில் உள்ளதெல்லாம் பிராணனின் ஆளுகைக்கு உட்பட்டது. திருப்பி ரிப்பீட் பண்றேன். மூ உலகில் உள்ளதெல்லாம் பிராணனின் ஆளுகைக்கு உட்பட்டது. ஏ பிராணனே தாய் குழந்தையை காப்பது போல எங்களை காத்தருள்வாயாக. தாய் குழந்தையை காப்பது போல எங்களை காத்தருள்வாயாக. The small pencil is a long memory. நீங்க எழுத எழுததான் உங்களோட பிரெயின் வேலை செய்யும். எங்களுக்கு அறிவும் செல்வமும் தந்தருள்வாயாக. எங்களுக்கு அறிவும் செல்வமும் தந்தருள்வாயாக. ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? பிராணசேதம் வசேஷர்வம் கூகுள்ல போய் யூடியூப்ல பாருங்க. அந்த ரிதம்த்தோட வைப்ரேஷன் சூப்பர்வா இருக்கும். சரிங்களா? டன். ஒரு நாளைக்கு நம்ம 21,600 பிரத் பண்றோம். கரெக்டுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? பிபிடி ரன் ஆச்சு.
21,600 breath per day. ஒரு நிமிஷத்துக்கு 15 இருந்து 18 மூச்சுகள் வரை செய்து கொண்டிருக்கிறோம். எது எதெல்லாம் பொறுமையா பிரீத் பண்ணது பாருங்க. எது? எலிஃபண்ட், crocodile, sea turtle அப்படின்னா கடல் ஆமை. இந்த டாக், ராபிட்லாம் ஃபாஸ்ட் பிரீதிங்கா. இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க, ஹார்ஸ், குதிரை. அதனாலதான் யானைக்கும் குதிரைக்கும் பவர் அதிகம். இது ரெண்டுமே பியூர் வெஜிடேரியன். ஸ்லோ பிரீதிங். எந்த அளவுக்கு நீங்க பிரீத்திங் ஸ்லோ டவுன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மைண்ட் மாறும். மூவ் பண்ணலாமா? எவ்ரிதிங் கவுண்ட் அண்ட் நம்பர்ஸ். நம்ம உடம்புல நிறைய நம்பர்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? எத்தனை போனு? நம்பர்ஸ். எத்தனை ஐனுடைய மெகா பிக்சல் எவ்வளோ? நம்பர்ஸ். ஹார்ட் பீட் நம்பர்ஸ். நம்பர்ஸ்க்கும் நம்ம உடம்புக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. கண்ணுடைய பிக்சல் எத்தனை தெரியுங்களா? இருக்காது. 576 மெகா பிக்சல் கண்ணுடைய பிக்சல் அளவு, கரெக்டுங்களா? குழந்தைங்களுக்கு 300 போன்ஸ், பெரியவங்களுக்கு 206 216 206, கரெக்டுங்களா? ஹியூமன் அனாட்டமி நம்ம கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும். என்னங்கம்மா, கரெக்டா தப்பா எல்லாருக்கும்? கிவ் அஸ் டபுள் தம்ஸ் அப். இப்போ கேஷுவலா சொல்றேங்க, நீங்களாம் எழுதிக்கோங்க. டன். அடுத்தது. ஓகே, இதுல எத்தனை பேர் பிராணி ஹீலிங் முடிச்சிருக்கீங்க? பிராணி ஹீலிங் முடிச்சவங்க தம்ஸ் அப் காட்டுங்க. பிராணி ஹீலிங் கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? பேசாம மியூட் ரிலீஸ் பண்ணிடலாம் போல இருக்க. கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கப்பால பார்த்து பஸ்திரிக்கா மட்டும் பண்ணும்போது பண்ணக்கூடாது. நாடி சுத்தி பண்ணும்போது கேச்சரி முத்ரா பண்ணாதான் எஃபெக்ட் அதிகம். இது ஒரே பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் ஷேர் பண்றேன். கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேச்சரி முத்ரா. பிராணி ஹீலிங்ல ஒரு சப்ஜெக்ட் அது பாருங்க, உள்ளம். இந்த நாக்கு வந்து மேல் அன்னத்தை தொடும். இங்க தொட்டாதான் த்ரோட் சக்கரால இருந்து ஆஞ்ஞா சக்கராக்கு எனர்ஜி மூவ் ஆகும். புரியுறதுங்களா பெரியவங்க? அர்த்தமா? இந்த அப்ப நாக்கு மேல வைக்கிறது மறக்க கூடாது. பாருங்க, எல்லாருமே மெடிடேஷன் பண்ணும்போது, பிராணாயாமா பண்ணும்போது நார்த் டைரக்ஷன், ஈஸ்ட் டைரக்ஷன் அங்கதான் உட்காரணும். பொசிஷன் சேஞ்சா இருந்தா மாத்திக்கோங்க. பாருங்க, இது வந்து அட்வான்ஸ்டு பிராணி ஹீலிங் ஒரு சப்ஜெக்ட். இது வந்து நான் சின்ன வயசுல முடிச்சிருக்கேன். அதுல இருந்து தான் பிக்சர் எடுத்திருக்கேன். காமிச்சிடும், புக்கை காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிராணிக் எனர்ஜி நாக்கு மேல வச்சுக்கிட்டாக்க ஃப்ரண்ட் மெரிடியனோ பேக் மெரிடியனோ கனெக்ட் ஆயிடும். வைக்கலனாக்க கனெக்ட் ஆகாது. புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல வந்து ரென் மெரிடியன் இருக்கு, பின்னாடி டியூ மெரிடியன் இருக்கு. கன்செப்ஷனல் வெசல் அண்ட் கவர்னிங் வெசல். இது வந்து ஆக்குபஞ்சர் தியரி. ஆக்குபஞ்சர், பிராணி ஹீலிங் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, யோகா மிக்ஸ் பண்ணி நாங்க எடுக்கிறோம். நாக்கு மேல வச்சாதான் நீங்க பிராணாயாமா பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த முத்ரா ஷேர் பண்றேன். கேச்சரி முத்ரா, அதுக்கு பேரு. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் போலாமா? ஒன்னு எனர்ஜி காணும். போலாமா? ஸ்லோவா தானே போகுது, ஃபாஸ்டா போதா? அவங்க ஒருத்தர் தான் தம்ஸ் அப் காமிக்கிறார். ரைட். அடுத்தது, சயின்டிபிக்கா என்ன நடக்குது பிராணாயாமா பண்ணும்போதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. நம்மளுடைய மனதினுடைய எண்ண அலைகள் 4 இருக்கு. என்னங்க கரெக்டா? பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், யோகா ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டுங்களா எல்லாருக்கும்? அப்ப இந்த வேவ் மாறணும் அப்படின்னாக்கா நாடி சுத்தி பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். நீங்க நாடி சுத்தி பண்ணாம பிரெயினுடைய ஃப்ரீக்வன்சியை மாத்த முடியாது. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க? நாடி சோதன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா, வாழ்க வளமுடன், கேந்திரா, நீங்க எங்க போனாலுமே எல்லாரும் காமனா என்ன சொல்றாங்க? நாடி சுத்தி பிராக்டிஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம ஒண்ணு ப்ரிப்பரேஷனு ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். நோட் பண்ணிட்டீங்களா? பிரெயின் வேவ்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சரி, கபால பத்தி போறதுக்கு முன்னாடி அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, அனந்தமய கோசா, 5 கோசா இருக்கு. கரெக்டுங்களா? கரெக்டா? அன்னமயன்றது ஃபுட்டு. பிராணமயம் இல்லாம மனம் வசியப்படாது. அப்ப நோட் பண்ணிக்கோங்க, பிராணாயாமத்தை டெய்லி 20 நிமிஷம்
early morning 7 o'clock முடிக்கணும் from today onwards. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தினச்சாரியால வந்துடணும். டே டு டே ப்ராக்டிஸ்ல இதெல்லாம் நீங்க கொண்டு வந்துடணும் லைஃப்ல. ஒரு 15 to 20 minutes பிராணாயாமா பண்ணி தான் ஆகணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. போலாமா? இதுக்கு பேர் என்ன முத்ரா? சின் முத்ரா. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இதுக்கு பேரு சின்மய. இதுக்கு பேரு ஆதி முத்ரா. இதுக்கு பேரு நாசிகா. நாசிகா. இதுக்கு பேரு நாசிகா. இதுக்கு பேரு நாசிக்ரம் முத்ரா இல்ல நாசிகிராம் முத்ரா. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா? ஒண்ணு பண்ணலாமா? ஈஷா யோகால that book name please. எந்த புக்குமா? அட்வான்ஸ்டு பிராணி ஹீலிங் புக் ஒன்று காமிச்சேன். கல்வித்துறையில் யோகா பயிற்சி ஒன்று காமிச்சிருக்கேன். ரெண்டும் போட்டோ எடுத்து அனுப்புறேன். அடுத்தது பிராணாயாம புக்கு கேந்திரா. பிராணாயாம புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புக்கு செகண்ட் புக்கு என்ன புக்குமா? இது அட்வான்ஸ்டு பிராணி ஹீலிங். இது வந்து கல்வித்துறையில் யோகா பயிற்சி. அந்த மந்திரஸோட மீனிங்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க குருஜி. லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா. கை வந்து மேல் நோக்கி தான் வைக்கணும், கீழ் நோக்கி வைக்க கூடாது. மேல் நோக்கி வச்சாதான் பிரீத்திங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நடக்கும். நாசிகா முத்ரால வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் நாஸ்டில் கபால பாத்தி, போத் நாஸ்டில் கபால பாத்தி. ஒன்லி எக்ஸேல், இன்ஹலேஷன் ஆட்டோனமஸ். பாருங்க, முக்கியமா மயக்கம் இருந்ததுனாக்கா பண்ணக்கூடாது. எபிலெப்சி, பிபி பேஷண்டா இருந்தா பண்ணக்கூடாது. நார்மலா இருந்தீங்க அப்படின்னாக்கா பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா. ஃபர்ஸ்ட் ஷட்கிரியால ஒரு கிரியா வந்து கபால பாத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலையெல்லாம் உள்ள வந்துடும். கபாலா அப்படின்னா ஸ்கல்லு, மூளை. பாத்தி அப்படின்னா ரிலீஸ். பாருங்க, ஒன்லி எக்ஸேல். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரால இருக்கணும். ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரால இருக்கணும். கபால பாத்தி. ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்டமன் மட்டும்தான் மூவ் ஆகணும். ஒன்லி எக்ஸேல். இன்ஹேல் ஆட்டோனமஸ். ஸ்டார்ட். 9 rounds பண்ணுங்க. 9 stroke பண்ணுங்க. ப்ளீஸ் டூ இட். பார்த்துட்டே இருந்த வேலைக்கு ஆகாதுமா. ஆக்ஷன் பண்றவங்கள தான் மக்கள் விரும்புவாங்க. அப்பதான் உங்களுக்கு லைஃப் மாறும். கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட் அண்ட் டூ த ப்ராக்டிஸ். தாரணிகா அக்கா வந்துட்டீங்களா? கிவ் a thumbs up. வெரி குட் டு see you. பண்ணுங்க பார்க்கலாம். பேக் போன் ஸ்ட்ரைட். கபால பாத்தி. சைனஸ் பிரச்சனைலாம் சரியாயிடும். பிரெயினோட செல்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். ஷட்கிரியால இந்த கிரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். கன்ஜஷன் எதாவது இருந்ததுனாக்கா சரியாயிடுது. உங்களுடைய பிரீத்திங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரண சக்திகள் நன்றாக இருக்கும். ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் அண்ட் மென்டல் கிளாரிட்டி நல்லா இருக்கும். முக்கியமா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிடும். ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. பண்ணிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது போலாமா? அடுத்தது போத் நாஸ்டில் கபால பாத்தி. 2 கையும் சின் முத்ரால வச்சுக்கோங்க. 2 மூக்கு வழியாவும் எக்ஸேல் பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் மவுத். மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்லி த்ரூ த நாஸ்டில். ஒன்லி அப்டமன் அண்ட் nostril. மூவ் பண்ணுங்க. அப்டமன் மூவ் பண்ணுங்க. போத் நாஸ்டில் கபால பாத்தி. ஒன்னும் மூவ்மெண்ட் ஆகலையே. எல்லாம் பண்ணிட்டீங்களா? லைக் என்ஜின் சவுண்டு. பண்ணிட்டீங்களா?
பண்ணிட்டீங்களா? கம்பால பார்த்து எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மைண்ட் வந்து கிளியர் ஆகும். மென்டல் கிளாரிட்டி. நம்ம தரணிக்கா பண்ணிட்டீங்களா? மாஸ்டர் என்ன கேமரா ஆஃப் பண்ணிட்டு மாஸ்டர் என்ன கூப்பிட்டீங்கன்னா அப்படிதானே? கரெக்டா? போலாமா? போலாமா? நடுவில் ஒரு சின்ன கேம் வைக்கிறேன். அடுத்தது ப்ரிப்பரேஷன். வெரி குட். அடுத்தது செக்ஷனல் பிரீதிங். செக்ஷனல் பிரீதிங் போறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தசவாயுக்கள் தெரியும்? அப்பான, சமான, பிராண, உதான, வியான, என்னது? நாகா, கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். வாட் ஷுட் நாட் டூ? யாரு பண்ணக்கூடாதுன்னு கேக்குறீங்களா? பிபி பேஷண்ட் பண்ணக்கூடாது, எபிலெப்சி பேஷண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? செக் வித் யுவர் டாக்டர். அவ்வளவுதான், சிம்பிள். ஹெல்த்தியா இருந்தா பண்ணலாம். அடுத்தது செக்ஷனல் பிரீதிங் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பஸ்ரிக்கா போலாம். ஒரு 3-4 விதமா ஷேர் பண்றேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செக்ஷனல் பிரீதிங் பண்ணும்போது சின் முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, 3 முத்ரா அடாப்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாருங்க. சின்மய, ஆதி முத்ரா வச்சுட்டு ஹெரினியா பேஷண்ட் பண்ணக்கூடாதுமா, பண்ணாதீங்க. இதுக்கு பேர் பிரம்ம முத்ரா. 2 எல்போவும் ஜாயின் பண்ணிருக்கிறது பேர் பிரம்ம முத்ரா. மடியில வச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, நான் 2 விதமா ஷேர் பண்றேன். ப்ளீஸ் அப்சர்வ் த டெமோ. எங்க லட்சுமி மேடம் காணும்? அடுத்து யார் உட்காந்துருக்கீங்க? எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது யாரு? சங்கீதா மேடம் உட்காந்துருக்கீங்க, சோப்னா மேடம் உட்காந்துருக்கீங்க. வீடியோ தெரியுதாமா? தெரியாதுதான். ப்ளீஸ் அப்சர்வ் த டெமோ. அதுக்கப்புறம் பண்ணலாம். சின் முத்ரா ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சின்மய, ஆதி, பிரம்ம முத்ரா. சின்முத்ரா பண்ணும்போது அப்டமன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சின்மய பண்ணும்போது செஸ்ட், பிரம்ம முத்ரா பண்ணும்போது கிளாவிகுலர். இதை விட ஈஸியா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டமன். வயிற்றை வச்சு நல்லா அழுத்துங்க. மசனுடைய மூமெண்ட் பாருங்க. நல்லா எக்ஸேல் பண்ணிட்டு வயிற்று அழுத்தினீங்கன்னாக்கா சமானா. வயிறு உள்ள போத எங்க 5 டைம்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க தனியா பண்ணும்போது 9 ரவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. வயிறு உள்ள போத. Exhale through the nostril. 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. five rounds. தரணிக்கு எல்லாரும் கரெக்டா பண்றாங்கன்னு பாருங்க. Close your eyes and do the practice. Tip of the tongue should touch the palate. அடுத்து டிப் பண்ணும்போது மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப நார்மலா வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது அப்டமன் முடிஞ்சது. செஸ்ட் பிரீதிங், thoracic, clavicular breathing. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? அப்டமன் முடிஞ்சு அடுத்தது செஸ்ட் லங்ஸ்க்கு பண்ணும்போது ஜென்ஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க, லேடிஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன டெமோ பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. பாருங்க. எக்ஸேல், இன்ஹேல். லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸேல், இன்ஹேல். லேடிஸ் அண்ட் விமென்ஸ் எல்லாருமே இப்படி வச்சுக்கலாம். Yes. Please, all of you, do the practice. Close your eyes and do the practice. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale.
exhale, inhale. 5 rounds பண்ணா போதும். ஸ்லோவா rhythmic-ஆ பண்ணுங்க. Feel the effect of the practice. Feel the changes. Okay. Next. Admit கொடுத்துருங்க. 2 முடிச்சிட்டீங்களா? Abdomen, chest முடிஞ்சதா? Give a thumbs up. அலர்ட்டா இருக்கீங்களா? thumbs up வரல. அடுத்தது ஷோல்டர், clavicular region. Inhale பண்ணும்போது ஷோல்டர் அப் போகணும், எக்ஸேல் பண்ணும்போது டவுன் வரணும். பண்ணலாமா? ஏங்க காது கிட்ட வரணுங்க ஷோல்டரு. எங்க பண்ணுங்க? இப்படி கிடையாது. இந்த கிளாவிகுலர் ரீஜனை மூவ் பண்ணும். அப்படியே அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது பாருங்க. அப் அண்ட் டவுன். எங்க எல்லாரும் இப்ப மூவ் பண்ணுங்க. இப்ப மூவ் பண்ணுங்க எல்லாரும். எங்க மூவ் பண்ணுங்க. ஷோல்டர் அப் பண்ணுங்க எல்லாருக்கும். யார் கரெக்டா பண்றீங்க? சங்கீதா மேடம் கரெக்டா பண்றீங்க. ஷோல்டர் அப் பண்ணுங்க. ஷோல்டர் இந்த இடத்துல அப் ஆகணும். இந்த இது வந்து காது கிட்ட தொடணும். இப்ப பண்ணுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். ஷோல்டர் மூவ் பண்ணும். ஷோல்டர் மூவ் பண்ணுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். ஷோல்டர் அப். ஷோல்டர் மூவ் பண்ணுங்க. சார் அங்க எல்லாரையும் கவனிங்க. எல்லாரும் கரெக்டா பண்ண சொல்லுங்க. ஷோல்டர் அப்ல இருக்கணும். ஷோல்டர் அப். ஷோல்டர் அப் ஆகணும். எல்லாரும் வந்து பேரலா வைங்க. எல்போ பேரலல், எல்போ பேரலல். இந்த ஷோல்டரை மட்டும் மூவ் பண்ணுங்க. அப்படியே ஷோல்டர் மட்டும் மூவ் பண்ணுங்க. அப். ஷோல்டர் மட்டும் மூவ் பண்ணுங்க. அப்பதான் பேரலடா மேல ஏறும். அச்சா, சூப்பர். அப்பதான் தானா கரெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் யோகிக் பிரீத்திங் பார்க்கலாம். சூப்பர். எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்களா? செக்ஷனல் பிரீத்திங், அப்டமன். பிரீத்திங்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அப்பானா, சமானா, பிராணா, உத்தானா, வியானா. நோட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் கரெக்டா 3 பண்ணிட்டீங்க. செக்ஷனல் பிரீத்திங் நோட் பண்ணிக்கோங்க. அப்டமன், அப்டமனோட பெனிஃபிட்ஸ் அப்படியே படிக்கிறேன். குயிக்கா ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. Better lung capacity trains you use all parts of the lungs. Lower, middle, upper, improving overall breathing efficiency. Nervous system balance ஆகுது. Parasympathetic nervous system rest and digest, helping reduce anxiety and stress. Body awareness increases awareness of breath and body. Promoting mindful movement. முக்கியமா மைண்ட்ஃபுல்னஸ் கத்துக்கோங்க. Emotional regulation, slower and deeper breathing calms the mind. Emotional responses, எமோஷனலா நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு செக்ஷனல் பிரீத்திங் ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிஜன் உடைய இன்ஹேல், boosting energy and mental clarity. Preparation for meditation, pranayama builds strong breath, foundation of deeper yogic practices. We are the yogis. thoracic பண்ணும்போது என்ன கிடைச்சது பாருங்க. intercostal muscles, ribs improving rib cage mobility and breathing strength. thoracic breathing பண்ணும்போது லங்ஸ் உடைய கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டென்ஷனா ரிலீஸ் ஆயிருக்கு. யாருமாது ராதிகா? nervous system, abdominal breathing, clavicular. Breathe awareness, pranayama, singing and public speaking. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாட்டு பாடும் போதும் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும் போதும் thoracic breathing ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதனால ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது clavicular breathing பண்ணும்போது என்னென்னலாம் போட்டிருக்கு? மேக்சிமம் ஆக்சிஜன் வந்து நீங்க இன்ஹேல் பண்றதுனால ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் முக்கியமா டவுன் ஆகுது. வேற என்ன போட்டிருக்க? செஸ்டோட டென்ஷன்லாம் குறைஞ்சிரும்னு போட்டிருக்கு. ஷாலோ பிரீதிங். முக்கியமா என்ன போட்டிருக்கு பாருங்க. ஓவராலா எமோஷனா எல்லாமே சரியாயிடும். பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, சோசியலி வெல்பீயிங். கரெக்டுங்களா?
இந்த மூணுத்துக்கும் நல்லா கத்துக்கிட்டீங்களா? அப்பானா, சமானா, பிராணா, உத்தானா, வியானா. யோகிக் பிரீத்திங் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் யோகிக் பிரீத்திங் பார்த்துட்டு பஸ்திரிக்கா போகலாம். சரி. யோகிக் பிரீத்திங் கமான் பாருங்க. தெரியுதாம்மா? எல்லாருக்கும் தெரியுதா? நரேஷ் பாசு தெரியுறதா? கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. சின்முதிரால அடாப்ட் பண்ணிக்கோங்க. அப்டமன், செஸ்ட், கிளாவிகுலர் மூணுமே இன்ஹேல் பண்ணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்டமன், அப்புறம் செஸ்ட், அப்புறம் கிளாவிகுலர் ரீஜன், அப்புறம் எக்ஸேல் பண்ணுங்க பார்க்கலாம். 5 rounds. Inhale, exhale. Yogic breathing, Purna Swasa. Abdomen, lungs and the clavicular region. Inhale, expand your abdomen, chest region and the clavicular region. Inhale, close your eyes and do the practice. Yogic breathing. Inhale பண்ணும்போது abdomen நல்லா expand பண்ணுங்க, lungs நல்லா expand பண்ணுங்க, clavicular region நல்லா up பண்ணுங்க. Move up. Close your eyes and do the practice. Keep your backbone straight. Okay, all right. சரி, சின்ன கேம் போலாமா? இன்னொரு half an hour டைம் இருக்கு. 6:30 6:45 வரைக்கும் முடிச்சிடலாம். ரெடி ஃபார் த கேம். எத்தனை பேர் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க? வீடியோ ஆன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கேம். எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்கன்றது ஒரு செக் பண்ணலாமா? யார் யாரெல்லாம் கேம் போலாம்? கிவ் a thumbs up. எங்க தாரணிக்கு அவுட்ட ஒரு டான்ஸை போட்டுரும். பவானி அம்மா வாங்க, ராதிகா மேனன் வாங்க. எங்க அந்த தாரணிக்கா பொண்ணு இருக்குதா? என்கிட்ட வந்தா டான்ஸ் கிடையாதுங்க. we play one game. யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்க மட்டும் thumbs up காட்டுங்க பார்க்கலாம். அப்பதான் நான் கேம் சொல்லுவேன். 5 பேர் thumbs up வந்தா நான் கேமை கேன்சல் பண்ணுவேன். பக்கா. பவானி மேடம் வெல்கம். ஓகே, கேக்குதா குரல்? கேக்குதா? உங்களுக்கான 1 நிமிடம் தயாராக இருக்கின்றன. இந்த 1 நிமிடத்துக்குள் உங்க மைண்ட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் தோணுதோ போய் எடுத்து வரணும். கெட் ரெடி. நீங்க என்ன வேணா உங்க வீட்டுல உள்ள திங்ஸை போய் எடுத்து வரலாம். ஆனா 1 நிமிஷம் தான் டைம். 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் போய் எடுத்து வரீங்கன்னு பாக்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். வாங்க பாக்கலாம். 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்து வரணும். என்னென்ன இருக்குன்றத பாக்கலாம். கையில அங்க சென்டர்ல இருந்தவங்க அப்படியே உட்காந்துக்கலாம். ஒரு குருஜியை போய் எடுத்துன்னு வர சொல்லுங்க. பாக்கலாம் யாரெல்லாம் என்னென்ன எடுத்து வரீங்கன்னு பாக்கலாம். நான் எதிர்பார்க்கிற ஐட்டம் யார்கிட்ட இருக்குன்றத பாக்கலாம். த்ரூ மைண்ட். ஹலோ, பிசிக்கலா போனோம். அம்மா, பிசிக்கலா உங்க வீடு தானே உட்காந்துருக்கீங்க. அவங்க உங்க வீட்டுல உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுதோ போய் எடுத்து வந்து வைங்க. 1 நிமிஷத்துக்குள்ள பாப்போம் நீங்க என்னென்னலாம் எடுத்து வரீங்கன்னு பாப்போம். நான் எதிர்பார்க்கிற ஐட்டம்ஸ் உங்ககிட்ட இருக்கான்றது லெட் மீ செக். நான் எதிர்பார்ப்பேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. சோபனா மேடமுக்கு தெரியும், தாரணிகா கூட தெரியுமா தெரியாதா தெரியல. ஏக்கா நீங்க மட்டும் தான் கேம் போடுவீங்களா? நாங்களும் கேமை போட்டுருவோம்ல. நீங்க டான்ஸ போடுவீங்க, நாங்க வேற கேமை போட்டுருவோம். பரவாயில்லையா? எல்லாரும் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்துட்டாங்க பாருமா. வாட்டர் பாட்டில் அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல இருக்கு. பாப்போம். சாமனா மேடம் என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. இவர் நரேஷ் பாபு சார் அதுக்குள்ள நான் வீட்டுக்கே போயிட்டு வந்துடுறேன் சார் சொல்லிட்டு பிளைட்ல பறந்துட்டாரு. ஏமா 1 நிமிஷம் ஆயிடுச்சு, டைம் இஸ் அப். வாங்க எல்லாரும். அவர் பாருங்க ஹெல்மெட் தூக்கி வர பாருங்க. அது மொத்தம் அவர் வந்து சேஃப்டி கண்ட்ரோலரு, அதனால ஹெல்மெட் தூக்கி வந்துட்டாரு அவரு. ஓகே, உட்கார வரேன் குயிக்லி. ஹேவ் எ சீட். என்ன கேட்காதீங்கம்மா, என்கிட்ட எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ஓகே ரைட், அதெல்லாம் ஒத்துக்கப்பட மாட்டாது. ஓகே, நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க.
யார் யாரெல்லாம் வீட்டு கீ எடுத்துட்டு வந்தீங்க? வீட்டு கீ யார் யாரெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? அப்பா டவுனா? எல்லாம் இப்படி இப்படி காட்டுங்க, எல்லாம் இப்படி இப்படி காட்டுங்க. அப்ப உங்க கண்ணுக்கு எட்டுற தூரத்துல வீட்டு கீ இருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். கரெக்டுங்களா? இல்லைன்னா பைக் கீ, பைக் கீ இருக்கணும். நெக்ஸ்ட் பர்ஸ் யார் யார் எடுத்து வந்தீங்க? பர்ஸ், மணி பர்ஸ், பர்ஸ் பர்ஸ். ஓகே, ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். யார் யாரெல்லாம் பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். முக்கியமா ஐடி கார்டு யார் யாரெல்லாம் எடுத்து வந்தீங்க? ஐடி கார்டு, காலேஜ் கோயஸ், ஜாப் கோயஸ், ஐடி கார்டு. திவ்யா மேடம் ஐடி கார்டு இருக்குது. பவித்ரா ஸ்ரீ, பவானி, கீதம், ஐடி கார்டு இல்லையா? காலேஜ் போறவங்க, ஜாபுக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க ஐடி கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிட்டீங்களா? ஐடி கார்டு, பர்ஸ், கீ. வாட்டர் பாட்டில் யார் யாரெல்லாம் எடுத்து வந்தீங்க? ஓகே, வெரி குட் வெரி குட், ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஐடி கார்டு சூப்பர் சூப்பர். யார் யாரெல்லாம் நோட் புக் பென் எடுத்துட்டு வந்தீங்க? நோட் புக் பென்னு, டைரி பென் யார் யாரெல்லாம் எடுத்து வந்தீங்க? அப்பா, எங்க தாரணிக்கு அக்காவுக்கு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். டைரி அண்ட் பென் இஸ் ஆல்வேஸ் 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 பி தேர். ஓகே, அச்சா, சூப்பர் சூப்பர், அசம். ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல வீட்டுக்கு மைண்ட்ல வரல, கரெக்டா? பர்ஸ் மைண்டுக்கு வரணும். அப்ப நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் ஈஸி அக்சசபிளா இருக்கணும். நீங்க தேடுற தூரத்துலாம் இருக்கக்கூடாது. ஸோ டு டூ லிஸ்ட், முக்கியமான திங்ஸ் வண்டிக்கு, வீட்டுக்கு, நோட் புக்கு, பென்னு, பர்ஸ், வாட்டர் பாட்டில், ஐடி கார்டு, ப்ளூடூத், சப்ளிமெண்ட். நம்ம தலைவர் சப்ளிமெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் சப்ளிமெண்ட் தூக்கிட்டு. அச்சா, இன்னைக்கு என்ன நோட் பண்ணிட்டீங்க? அப்புறம் முக்கியமா டாக்குமெண்ட். வண்டி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லா டாக்குமெண்ட்ஸும் வண்டி உள்ள இருக்கணும், இல்லைனாக்கா போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க. இப்போ ஹெல்மெட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், கரெக்டுங்களா? இவே தாம்ஸ் அப். இந்த கேம் எத்தனை பேருக்கு நியூவா இருந்தது, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? சார்ஜர் ஆல்சோ இம்பார்ட்டன்டா? இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் சார்ஜர் இருக்குது, அதனால எங்க போனாலும் சார்ஜர் போட்டுக்கலாம். இந்த கேம் எத்தனை பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது? எங்க ஷேக்கோ போட்டி, எங்க பண்ணி பார்க்கலாம். ஷேக்கோ போட்டி, பண்ணுங்க பார்க்கலாம். எங்க அக்கா ஏன்ச்சாதான் டான்ஸ் போடுவாங்க, நான் உட்காந்துல இருந்து டான்ஸ் போறேன். நான் அம்மா, நான் உட்காந்துல இருந்து டான்ஸ் போறேன். நான் போறேன்னா இல்லையா? ஒண்ணு. அடுத்தது பிக் வாவ், லங்ஸ் எக்ஸ்பான்ஷன். பாருங்க, பிக் வாவ், ஸ்மைலிங் யுவர் ஃபேஸ். ஏமா, ஸ்மைல் பண்ணாதான் டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டின், அன்டார்பிலாம் சுரக்கும். என்ன தவிர வேற எங்க ஸ்மைல் பண்ணாலும் உங்களை பைத்தியன்றுவாங்க. அதனால என்கிட்ட இருக்கும்போது ஸ்மைல் பண்ணுங்க. அச்சா, தனியா ரோட்ல போனா ஸ்மைல் பண்ணேன்னு நினைப்பாங்க. சோப்புனா ஆச்சு போல இருக்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் சொல்லாங்களா மாட்டாங்களா? சோப்புனா கரெக்டா? பிக் வாவ், பிக் வாவ், பிக் வாவ். லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கை வந்து ஷோல்டர் லெவல்ல இருக்கணும், கை வந்து ஷோல்டர் லெவல்ல இருக்கணும், கை வந்து ஷோல்டர் லெவல்ல இருக்கணும். சீக்கிரம் அடுத்த பயிற்சிக்கு போனோம். பத்திரிகையாளர்கள் நிறைய இருக்கு. ஓகே, ஹக் யுவர் செல்ஃப், ஹக் 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 ஹக். உங்களை நீங்க விரும்புங்கம்மா. ஸ்மைலிங் யுவர் ஃபேஸ். வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை தான், நம்ம நினைச்சா கூட அப்பா அம்மா வயிற்றுல இன்னொரு வாட்டி பார்க்க முடியாது. ஆனா ஹக் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்குதான் தார்னிகா ஃபேஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஏர்லி மார்னிங் போட்டதுனால. கரெக்டா? எத்தனை பேருமா இஷ்டப்பட்டு வந்தீங்க, எத்தனை பேருமா கஷ்டப்பட்டு வந்தீங்க? எல்லாரும் இஷ்டப்பட்டு தானே வந்திருக்கீங்க, கஷ்டப்பட்டு யாரும் வரலையே. இஷ்டப்பட்டு வந்தாதான் பண்ண முடியும், கஷ்டப்பட்டு வந்தா பண்ண முடியாது. இப்பதான் திவ்யா மேடம், பவானி மேடம் பேசினா இப்பதான் ஆன்ல இருக்குது. சூப்பர், ஆசம். போலாமா? அடுத்தது என்னென்ன பார்த்திருக்கோம்? கபால பத்தி பார்த்திருக்கோம், செக்ஷனல் பிரீதிங் பார்த்திருக்கோம். இப்பதான் பஸ்திரிகா பார்க்க போறோம். பஸ்திரிகா அப்படின்னாக்கா லைக் பெல்லோஸ். பாருங்க, லங்ஸ் பிரீதிங். லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றோம், கான்ட்ராக்ஷன் பண்றோம், ரெண்டு ஆக்ஷனும் பண்ண போறோம். ஓகே, பாத்துக்கோங்க. பஸ்திரிகா, பூஸ்ட் எனர்ஜி, heat generates internal heat, energizing the body and mind instantly. Cleanses the lungs, sinuses. Powerful inhale and exhale, clear out respiratory passages. Improves focus, mental clarity, increases oxygen flow to the brain. Great for alertness and sharp thinking. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல ரெண்டு சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு ஏர், இன்னொன்னு பிளட். கரெக்டுங்களா?
ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளட் சர்க்குலேஷன் இம்பார்ட்டன்ட். Cardiovascular, endurance and lung function. Pent up emotion, clears mental fatigue, stimulates digestive fire, metabolism and digestive strength. நோட் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளா எல்லாரும் உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னோட டெமோ பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. எங்க லட்சுமி மேடம் காண போயிட்டாங்களா? இருக்காங்களா? இருக்காங்க. ரெடி? பாருங்க, என்ன ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. சின்முத்ராவே வச்சுக்கோங்க. லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், திருப்பி நல்லா கான்ட்ராக்ஷன் பண்ணணும். பார்த்துக்கோங்க. லங்ஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபாஸ்டா பண்ணும். அப்டமன்ல கொஞ்சம் பிரீதிங் போகும், நீங்க கவலைப்படாதீங்க. நல்லா லங்ஸை மட்டும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, கான்ட்ராக்ஷன் பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல். கண்ணை மூடிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டு தி பிராக்டிஸ். லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. Close your eyes and do the practice. Lungs நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, lungs நல்லா கான்ட்ராக்ஷன் பண்ணுங்க. Inhale and exhale forcefully. Lungs inhale, lungs expand, exhale, contraction, relax. 5 times நல்லா பண்ணுங்க. பண்ணி முடிச்சவங்க thumbs up காட்டுங்க. ஓகே, ஆல்ரைட். பாருங்க, வாழ்க்கையில எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. பகல், இரவு, சூரியன், சந்திரன், ஆண், பெண், லைஃப்ல எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம தனி மனிதன் கிடையாது. அகண்ட மண்டலாக்காரம். கரெக்டா? போன் இருந்தா மட்டும் வேலை செய்யாது, ப்ளூடூத் வேற வேணும், சார்ஜ் வேணும், எல்லாமே மிக்சிங். எதுக்காக சொல்ல வரேன்னா, ரைட் என்னம்மா? மேல். கரெக்டா? சிவன். கரெக்டா? ஹலோ, கரெக்டா தப்பா? கரெக்டா? ரைட் நாஸ்டில் ஹீட், சிவன். லெஃப்ட் நாஸ்டில் கூல், பார்வதி. நம்ம கரெக்டா தப்பா? ஹலோ, கொஞ்சமாவது பாடி ஆக்ஷன் காமிங்க, இல்லைனாக்கா நான் ஏன்ச்சுதான் டான்ஸ் பண்ணும் தாரணிக்கா மாதிரி. எங்க தாரணிக்கா விட்டீங்க, எல்லாரும் ராம் சாம் சாம் போட்டுருவாங்க. ராம் சாம் 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 போட்டா எல்லாம் ட்ரிகர் ஆயிடுவாங்க. எல்லா பாட்டும் பைகட் ஆகி போச்சு. ரெடியா? பண்ணலாமா? பாருங்க, அனுலோம் விலோம். பேலன்ஸ் த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரைன், ஹார்மோனைஸ் த இடா பிங்களா நர்வஸ் சிஸ்டம், reduce anxiety, stress and mental receptness, lungs function, lungs capacity and oxygen flow. உங்களுடைய மெமரி, ஃபோக்கஸ், கிளாரிட்டி, அட்டென்ஷன், எமோஷன், ஸ்டெபிலிட்டி எல்லாமே நீங்க அனுலோம் விலோம் பண்ணும்போது கிடைக்கும். இன்னொன்று வந்து டீப்பர் யோகிக் ப்ராக்டிசஸ் அண்ட் மெடிடேஷன். நல்லா நோட் பண்ணிக்கோ. லைஃப்ல வந்து 5 சிஸ்டம், மெயின் சிஸ்டம் நோட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த 5 விஷயத்த நீங்க லைஃப்ல மறக்க கூடாது. பிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபுட்டு, சாப்பாடு, வெஜிடேரியன் ஃபுட்டு, தூக்கம், ஸ்லீப். ஸ்லீப் வந்து 9 to 5, 11 to 5 கிடையாது. 9 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடும். நாங்கெல்லாம் 10 மணிக்கு போறோம்னாக்கா எங்க கதை வேற. நீங்க எல்லாம் 9:30க்கெல்லாம் போயிடணும். 9 to 5 ஸ்லீப். நெக்ஸ்ட் 2 விஷயம் என்னது? ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், ஸ்பீக் பாசிட்டிவ், ஆக்ட் பாசிட்டிவ். பாசிட்டிவ் திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நியூட்ரிஷன். நம்ம உடம்புல என்ன நியூட்ரிஷன் இருக்கு, என்ன பற்றாக்குறை இருக்கு, என்ன சரி பண்ணணும். இந்த நியூட்ரிஷன் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டாதான் லைஃப்பை லீடே பண்ண முடியும். இது 5மே கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல நீங்க கொண்டு வரணும். ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்ரிலேட்டட் கனெக்ஷன் இருக்கு. இப்ப ரீசெண்டா சாமிஜி என்ன சொல்லிட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க. மந்த்ரா சாண்டிங், ஸ்பைனல் கார்டு எக்ஸசைஸ், सूर्य नमस्कार, विपरीत करनी और मत्स्यासना, विपरीत करनी और सर्वांगासना एंड मत्स्यासना,
ஒரு ட்விஸ்ட் வக்ராசனா. நோட் பண்ணிட்டீங்களா? பிராணாயாமா என்ன மாதிரி ஃபாஸ்டா எழுதணும். மெடிடேஷன், யோக நித்ரா, இந்த தினச்சாரியால கொண்டு வரணும். 6:45 வரைக்கும் முடிச்சிடலாம். டைம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும். செஷன் ரொம்ப பொறுமையா தான் எடுக்கிறோம் நாங்க. முக்கியமா எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர். இந்த கால்குலேஷன் உங்க மைண்டை விட்டு போக கூடாது. நோட் பண்ணிக்கோ. மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். 120 இயர்ஸ் ஹியூமன் லைஃப் ஸ்பேன். நோட் பண்ணிட்டீங்களா? நான் கடைசியா கேட்பேன் நானு. 120 இயர்ஸ் ஹியூமன் லைஃப் ஸ்பேன். இதுல 1/3 தூக்கத்துல போயிடுது. அப்ராக்சிமேட்டா 70 to 80 இயர்ஸ் தான் ஹியூமன் லைஃப் ஸ்பேன். மேக்ஸிமம் 90 இயர்ஸ். அதுல 1/3 தூக்கத்துல போயிடுது. ஆல் ஆஃப் யூ அக்ரி? 1/3 தூக்கத்துல போயிடுது. அக்ரி? மீதி 1/3 எங்களை மாதிரி ஜாபுக்கு போனா அவுட்டு. 8 மணி நேரம் நாங்க வேலைக்கு போனா டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் போட்டா அவுட்டு. நீங்க கிச்சன் டைம், ஜாப் டைம் எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துல போயிடுது. இன்னொரு 8 மணி நேரம் ஜாப்ல போயிடும். மீதி இருக்கிற 4 மணி நேரம் உங்களுடைய பர்சனல், சாப்பிடணும், குளிக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு அதுல போயிடும். மீதி இருக்கிற 4 மணி நேரத்துல 2 மணி நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷனு, ஃபங்க்ஷனு, இந்த பக்கம் அந்த பக்கம் வேலையில போயிடும். உண்மை அதுதான். அப்ப டெய்லி 24 மணி நேரத்துல நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான நேரம், இட்ஸ் கால்டு மீ டைம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க எடுக்கல அப்படின்னா இந்த உங்களுடைய 70 வருஷத்தை கடக்க முடியாது. என்னங்க ஐயா, கரெக்டா குருஜி? கரெக்டா சொல்லிட்டேனே? எங்க குருஜி ஃபேஸ் வந்தாதானே அடுத்தது போவேன். என்ன தாரணிக்கா சின்ன உட்காந்துருக்காங்களா? சின்ன வர சொல்லு, தம்ஸ் அப் காட்ட சொல்லு, மோட்டிவேஷன் இருக்கணும். என்ன காலங்காத்தால ஏஞ்சி வந்து உட்கார வச்சிருக்காருனாக்கா அவருக்கு முதல்ல ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. ஸோ ஹி இஸ் எ லெஜண்ட். ஹி இஸ் எ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். கிட்டத்தட்ட 10-15 வருஷமா, மோர் தென் 13 இயர்ஸ் வி ஜாயின் டுகெதர். பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். அவருக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுத்துருங்க. ஸோ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? 24 மணி நேரத்துல உங்களுக்கு உண்டான நேரம் நீங்க எடுக்கல அப்படின்னாக்கா லைஃப்ல கடக்க முடியாது. இட்ஸ் கால்டு மீ டைம். நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கால்டு மீ டைம். இட்ஸ் மை டைம். இட்ஸ் அவர் டைம். அந்த டைம்ல நீங்க போன் அட்டன் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், உங்களுடைய மென்டல் பிராக்டிசஸ், உங்களுடைய பிசிக்கல் பிராக்டிசஸ் கண்டிப்பா இருக்கணும். போலாமா அடுத்தது? எல்லாருக்கும் முதுகு தண்டு கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கா? இல்ல இன்னொரு எக்ஸசைஸ் ஏதாவது போகணுமா? இல்ல முதுகு அங்கங்க புடிச்சிருக்கு, வலிக்குதுன்னா சொல்லுங்க, கேட் அண்ட் டைகர் பண்ணிட்டு போலாம். போலாமா? இல்ல ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்த்துட்டு போலாமா? எங்க ரெசிப்ரோகேஷன். நான் ஒரு கை தட்டிட்டு இருந்தா ஓசை வர, 2 கை தட்டினாதான் ஓசை வரும். ஆமா. பண்ண ஸ்பைனல் கார்டு எக்ஸசைஸ் கரெக்டா இருக்கா? இல்ல அடுத்தது போகணுமா? ஒரு எல்லாரும் கரெக்டா இருக்குன்ட்டாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இனிமேல் கேச்சரி முத்ரா நாக்கு மேல வச்சுட்டு பண்ணி பாருங்க. see the effect. சரிங்களா? தெரியுதாமா லக்ஷ்மி, காரணிகா? தெரியுதா எனக்கு? ஓகே, வாங்க. கொஞ்சம் பேக்ல நான் வந்துட்டேன் நான். எஸ். லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா பாருங்க. இட்ஸ் கால்டு நாசிகா முத்ரா. லெஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் மட்டும் 5 ரவுண்ட்ஸ் பண்ணி பாருங்க. இன்ஹேல், எக்ஸேல். Right nostril breathing only. It's called Surya Anulom Vilom. நாக்கு மேல வச்சிருக்கணும். பிரீதிங் நடக்கும் போது உங்களுடைய ஆப்போசிட் அப்டமன் மூவ் ஆகும். லங்ஸ் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணுங்க. அப்டமன் வரைக்கும் பிரீதிங் போகணும். அப்சர்வ் பண்ணிட்டு பண்ணுங்க. Inhale deeply. Exhale slowly. நேச்சுரலா பண்ணுங்க, ரிதமிக்கா பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க. ரைட் நாஸ்ட்ரில் பிரீதிங் ஒன்லி. Right nostril breathing only. Close your eyes. The tip of the tongue should touch the palate.
நுனி நாக்கு மேல் அன்னத்துல இருக்கணும். முடியலன்னா எடுத்துட்டு வச்சுக்கலாம். ஆனா கரெக்டா வச்சுட்டு பண்ணுங்க. see the effect. ஃபைவ் ரவுண்ட்ஸ் முடிச்சவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தம்ஸ் அப் காட்டுங்க. அடுத்தவங்க எல்லாம் பண்ணின்னு இருங்க. முடிச்சவங்க ரைட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் மட்டும் பண்ணுங்க. லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங், சந்திர அனுலோம் விலோம். While inhale, expand your abdomen. While exhale, contraction. உங்களுடைய அப்டமன் மூவ்மெண்ட் இருக்கணும். அப்சர்வ் பண்ணிட்டு பண்ணுங்க 5 ரவுண்ட். கிளாசிக். சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம். வாங்க சுரேஷ் சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிராணாயாமாவை. சூரிய அனுலோம் விலோம், சந்திரன் விலோம் பத்துன்றீங்க. சூரிய அனுலோம் விலோம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். டே டு முக்கியமா கோல்டு இருந்தா சூரிய நாடி பண்ணிக்கலாம். ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னாக்கா சூரிய நாடி பண்ணிக்கலாம். சரிங்களா? சந்திர நாடி பிகம் a cool, calm the mind, improve concentration, better sleep. நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் நல்லா இருக்கும், டைஜஷன் நல்லா இருக்கு, முக்கியமா ஸ்கின் வந்து க்ளோ நல்லா இருக்கும். யாருக்கும் தூக்கம் வரல அப்படின்னாக்கா இரவு நேரத்துல பிஃபோர் கோயிங் டு பெட் ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் மட்டும் 9 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க, தூக்கம் வந்துடும். மல்டிபிள் ஆஃப் 9, 9, 18, 27, 36, 45. மேக்ஸிமம் அவ்வளவு தேவையில்லை. 27 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கனாலே தூக்கம் வந்துடும். இன்சோம்னியா இருக்கிறவங்களுக்கு சந்திர நாடி சஜஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் டென்ஷனா இருக்காங்க, கோபமா இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு சந்திர நாடி சஜஸ்ட் பண்ணுங்க. சந்திர அனுலோம் விலோம் பண்ணிட்டீங்களா? போலாமா? அடுத்தது சூரிய பேதனா, சந்திர பேதனா. ஓகே, வெரி குட். இப்ப ரெண்டுமே தனித்தனியா பண்ணிட்டீங்க. ரெண்டு மூக்கும் கரெக்டா இருக்கான்றது லெட் மீ செக். அது பேதனா, சூரிய பேதனா, சந்திர பேதனா. அதை முடிச்சுட்டு நாடு சுத்தி போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரிய பேதனான்றது ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸ்ஹேல். அதே மாதிரிதான் கண்டினியூ பண்ணணும், பிரீத்திங்க மாத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, நாசிகா முத்ரா. ரைட்ல இன்ஹேல் பண்றேன், லெஃப்ட்ல எக்ஸ்ஹேல் பண்றேன். The same procedure continue for next 5 rounds. பண்ணுங்க பார்க்கலாம். Close your eyes. The tip of the tongue should touch the palate. Left hand chin mudra, right hand Nasika mudra. Keep your backbone straight, neck straight. Palm facing upward. Right leg inhale, left leg exhale. Surya Bedana. நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். பிரைன் ஃபாக், மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். நர்வஸ் சிஸ்டம்,
சூரிய பேதனா 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. சூரிய பேதனா bring your attention. உங்களுடைய மைண்ட் எல்லாமே பிரீத்திங்ல தான் இருக்கும். பிரீத்திங் இஸ் a tool. பண்ணிட்டீங்களா? சூரிய பேதனா பண்ணவங்க சந்திர பேதனா பண்ணுங்க. இதுல இன்ஹேல், இதுல எக்ஸேல். லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணுங்க, ரைட்ல எக்ஸேல் பண்ணுங்க. உள் நாக்கான மேல் அன்னத்துல டச் பண்ணிருக்கணும். லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். ஓகே, சூப்பர். சூரிய பேதனா சந்திர பேதனா முடிச்சிட்டீங்க. தண்டு வடை சுத்தி நாடு சுத்தி, நாடு சுத்தி தண்டு வடை சுத்தி கூலிங் பிரம்மரி. ஓகே, நாடு சுத்தி போலாம். நாடு சுத்தி போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மைண்ட கொஞ்சம் அலர்ட்னஸ் பண்ணிட்டு போலாமா? ரெடியா எல்லாருக்கும்? போலாமா? யார் யாருக்கெல்லாம் காது இருக்கு? காதுல எத்தனை பேர்? 1 2 3 4 5 தோடு போட்டிருக்கீங்க சார்? தோடெல்லாம் இல்ல சார், ஃப்ரீயா இருக்கு சார். கரெக்டுதானே? வாங்க பார்க்கலாம், பண்ணுங்க பார்க்கலாம். கமான் பண்ணுங்க. காதுல வந்து ஆரிக்குலோ தெரப்பி, இயர் அக்குபஞ்சர்ல இதுல எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கு. நான் பண்ற வரைக்கும் பண்ணுங்க, உடனே அலர்ட் ஆயிடும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து நைட் 9:30 மணிக்கு முன்னாடி வராது. பண்ணுங்க, ஆக்டிவா இருக்கலாம். பண்ணிட்டீங்களா? 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5. அதை நல்லா ஃபோல்டு பண்ணுங்க. அதை நல்லா அப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு அமுக்கு அமுக்குங்க பார்த்துக்கலாம். நீங்க அமுக்கல அப்படின்னாக்கா நான் வந்து அமைக்கிறேன். ஹலோ, நான் 2 கையில பிராக்டிஸ் பண்றேன், எல்லாம் ஒத்த கையில பிராக்டிஸ் பண்றீங்க. எல்லாருக்கும் ஒரு கை இருக்கா, 2 கை இருக்காங்க? ஹலோ ஹலோ, சூப்பர் ஹீரோஸ், பியூட்டிஃபுல் பாய்ஸ், சூப்பர் கேர்ள்ஸ். சார் நாங்க பாய்ஸும் கிடையாது கேர்ள்ஸும் கிடையாது சார், ஜென்டில்மேன் அண்ட் உமன் அண்ட் பியூட்டிஃபுல் லேடிஸ். ஸ்கூலு கார்பரேட்ல நிறைய கன்ஃபியூஷன் ஆகும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் சொல்லணும், இங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லணும். மாத்தி பேசினா நம்ம அவுட்டு. என்ன சோபனாக்கா கரெக்டா? வேற யங் பர்சன் எல்லாம் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்ட். நல்லா நல்லா அழுத்தம் கொடுங்க, நல்லா அழுத்தம் கொடுங்க, நல்லா அழுத்தம். அப்பா, நீங்க அழுத்தினீங்கன்னாக்கா உங்க பாடியில இருக்கிற எல்லா ஆர்கானும் ஸ்டிமுலேட் ஆயிடும். அச்சா, நல்லா பண்ணுங்க. உங்க காது தாங்க, என் காது கிடையாது. நீங்களே உங்க காதை தொடல அப்படின்னாக்கா வேற ஒருத்தவங்க தொட்டுருவாங்க, காதை பிடிச்சி இழுத்துருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க இழுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே இழுத்துடலாம். ஒன் 2 3 4 5. நல்லா பண்ணிட்டீங்களா? 6 கிலோ தெரப்பி கத்துட்டீங்க, பக்கா சூப்பர். ரெடி பண்ணியாச்சு எல்லாரும்? தேவதாம்சா போலாம், பண்ணுங்க பார்க்கலாம். திலர்ந்த ஹாலம், திலர்த்த ஹாலம் அக்குபஞ்சர்ல இது எக்ஸ்ட்ரா 1 ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 கிளாக் வைஸ்.
1 2 3 4 5 கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிட்டு போகலாம். அப்பதான் உங்க மைண்ட் இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷனுக்கு வரும். அடுத்தது உச்சந்தலை, கிரவுன் சக்ரா, D20 அக்குபஞ்சர்ல மாஸ்டர் பாயிண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, இந்த இடத்துல என்ன கிளாண்டுமா இருக்கு? பீனியல் கிளாண்ட். நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? பீனியல் கிளாண்ட். இந்த இடத்துல என்ன இருக்கு? பிட்யூட்டரி கிளாண்ட். கரெக்டா? அடுத்து பிட்யூட்டரி கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 2 fingers, கமான். பிள்ளையார் கொட்டு போடுவீங்களா? பிள்ளையார் கொட்டு போடுறீங்களா இல்லையா? நம்ம சொல்ற பயிற்சியை பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸா, கிளாக் வைஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, இப்பதான் நம்ம நாடி சுத்திக்கு போறோம். போலாமா? நல்லா தரீங்களா? சே, நாங்க யோகா கிளாஸ் தான் சார் வந்தோம். நீங்க வருமா சொல்லி தரீங்க, ஆக்குப்ரெஷர், பிராணி ஹீலிங், சவுண்ட் ஹீலிங், மந்த்ரா எல்லாம் உண்டு. போலாமா? போலாமா நாடி சுத்திக்கு? பாருங்க, நீங்க எத்த பண்றீங்களோ இல்லையோ, காலையில, மதியானம், இரவு 3 வேளையும் நீங்க நாடி சுத்தி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். உங்களுடைய மைண்டோடைய ஃப்ரீக்வன்சி மாறிடும். ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல வந்துருங்க. ரைட்டா? பண்ணலாமா? நோட் பண்ணிக்கலாம் வாங்க. லெஃப்ட் சின் முத்ரா, கீப்பர் பேக் போன் ஸ்ட்ரைட், நாக்கு மேல இருக்கணும். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கங்க. நாசிக் கிரம் முத்ரா, நாசிக் கிராம் முத்ரா. பாருங்க, இங்க வந்து லைட்டா தான் டச் பண்ணணும். நீங்க மட்டும் அப்படியே பிடிச்சி அழுத்திராதீங்க, வச்சுக்கோங்க. ஃபெதர் டச் தான். இந்த 2 விரல் இங்க வச்சுக்கணும். இந்த எல்போ வந்து உங்க செஸ்டுக்கு முன்னாடி வரணும். தெரியுதாமா சோபனா? இந்த எல்போ வந்து உங்க செஸ்டுக்கு முன்னாடி வரணும். கரெக்டா? கீப்பர் பேக் போன் ஸ்ட்ரைட். எக்ஸேல் த்ரூ த லெஃப்ட். Inhale, left nostril. Exhale, right. Inhale, right. ஒரு இன்வெர்டட் யூ என்ற எழுத்தை தலைகீழா போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினைச்சு பயிற்சி பண்ணுங்க. பவித்ரா ஸ்ரீ அக்கா, எல்போ வந்து செஸ்டுக்கு முன்னாடி வரணும்ப்பா. சங்கீதா மேடம், எல்போ வந்து ஃப்ரண்ட்ல வரணும். கீப்பர் பேக் போன் ஸ்ட்ரைட். சொல்லுப்பா கண்ணா. பையன் பேர் என்ன? சுப்பு. நாசிக்ரம் முத்ராவா? காது கேட்கலையா? பார்த்துதான் இருக்கேன். thumb வந்து ரைட் நாஸ்டில், index and middle between the 2 eyebrows, ring finger and little finger left nostril பண்ணுங்க. சின் முத்ரா. என்னாச்சுமா நரேஷ்? சுப்பு, காதே பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் அடுத்தது போயாச்சு. நீங்க ஸ்பாட்லைட் பண்ணணும். என்ன ஆச்சு? வர இருங்க. குரல் கேக்குதா கேட்கலையா? என்ன சுப்பு? நாசிக் கிரம் முத்ரா யூஸ் பண்ணி நாடி சுத்தி பயிற்சி 5 times பண்ணணும். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், அந்த மாதிரி 5 செட் பண்ணுங்க. Keep your backbone straight and do the practice. பொறுமையா பண்ணுங்க. நாடி சுத்தி பண்ணா மட்டும்தான் உங்க மைண்ட் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்களா? நாடி சுத்தி பயிற்சி கருணாகரன் சார் பண்ணிட்டீங்களா? சோபனா மேடம், சங்கீதா மேடம், லக்ஷ்மி மேடம்? ஓகே. கருணாகரன் சார் பண்ணிட்டீங்களா? நாடி சுத்தி பண்ணியாச்சா? சோபனா மேடம் பண்ணிட்டீங்களா? இப்ப எத்தனை பேர் வாழ்க வளமுடன்ல தண்டு வடை சுத்தி கத்துன்னு இருக்கீங்க? தண்டு வடை சுத்தி பண்றீங்களா? அப்பா டவுனா பண்றீங்க?
ஓகே. எத்தனை பேருக்கு தண்டோட சுத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன கேள்விப்படல? புதுசா இருக்கிறவங்க வரல. அங்க 2 பேர் 3 பேர் தான் கை தூக்குறாங்க. தெரியும். பக்கா பக்கா. சரி, ஓகே. பயிற்சி பண்ணிடலாம். பாருங்க, இன்டர்லாக், வலது கை கட்டவிரல் மேல வச்சுக்கணும். அதுக்குதாம்மா டெமோ காட்டுறோமா? டெமோ காட்டுறோம் பவானி. தெரியுதாம்மா சோபனா? சரியாருதா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணணும், மடி மேல வச்சுக்கணும். மூச்சு உள்ள போகும் பொழுது மூலாதாரம், ஸ்பைனல் கார்ட், இங்க இருந்து அந்த பிராண சக்தி, எனர்ஜி ஃப்ளோ பின்னாடி வழியா வந்து கழுத்தினுடைய 2 பக்கமா அப்படி வந்து புருவ மத்திக்கு வருகிறது. மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது புருவ மத்தியிலிருந்து அப்படியே பின்னாடி அப்படியே டவுன்ல கீழே பேசிக் சக்கரா வரைக்கும் வருது. உங்களுடைய ஸ்பைனல் கார்ட்ல அந்த எனர்ஜி எங்கேயாவது பிளாக் இருந்ததுனாக்கா அந்த பிளாக் ரிலீஸ் ஆயிடும். பண்ணலாமா? நம்ம சொல்றதை அப்படியே கவனிச்சுட்டு பண்ணுங்க. 5 ரவுண்ட்ஸ். இன்டர்லாக், நாக்கு மேல வச்சுக்கோங்க. உள். While inhale, the pranic energy moves from the basic chakra to Ajna chakra via spinal cord. While exhale, the pranic energy moves from the Ajna chakra to basic. மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது பிராண சக்தியானது மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை முதுகு தண்டு நடுப்பகுதி வழியாக மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது பிராண சக்தியானது ஆக்கினையிலிருந்து மூலாதாரம் முதுகு தண்டு பகுதி வழியாக. Inhalation, the energy moves up. Exhalation, down. Repeat this technique 5 more rounds. நுனி நாக்கு மேலானத்துல வச்சுக்கணும், கண்ணை மூடிக்கணும். விஷுவலைசேஷன் டெக்னிக், நெக் பேரலா இருக்கணும். ஆல்வேஸ் கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். சரி சார், இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. வலது கை கட்டவிரல் மேல வச்சுக்கோங்க. பேக் போன் ஸ்ட்ரைட். உள். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பயிற்சி பண்ணுங்க. பண்ணுங்க. தண்டை விட சுத்தி பயிற்சி. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அடுத்த ஃபீட்பேக் சொல்லி முடிச்சிடலாம். 5 ரவுண்ட்ஸ். ஓகே. மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். வாங்க சங்கீதா, பொறுமையா முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா தம்ஸ் அப் காட்டுங்க. டைம் ஆயிடுச்சு. முடிச்சிட்டீங்களா? ஒரு கூலிங், ஒரு பிரம்மரி. எல்லாம் தம்ஸ் அப் காட்டுங்க. பவானி மேடம், ஸ்ரேயா சார், அபிநயா மேடம், சுஜாதா மேடம். ஓகே, பாருங்க. இதுக்கு பேரு சீத்தலி, சீத்தலி, சித்காரி, சதந்தா. ஃபர்ஸ்ட் நாக்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. Inhalation through the tongue, exhale through the nostril. இதுக்கு பேரு சீத்தலி. இட்ஸ் கால்ட் கூலிங் பிராணாயாமா. உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். மைண்ட் வந்து ரொம்ப காமா வச்சுக்கும். டைஜஷன் சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சீத்தலி, சித்காரி, சதந்தா மூணுமே கூலிங் டெக்னிக். பாருங்க, அடுத்தது சித்காரி.
சின் முத்ராலே வச்சுக்கோங்க. சித்காரி. அடுத்தது சதந்தா. டீத் ப்ராப்ளம் எதா இருந்தா பண்ணாதீங்க. பிராங்கைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, மற்றவங்க எல்லாரும் பண்ணிக்கலாம். டீத் சதந்தா. உங்களோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பிராணாவை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிரம்மரி. எத்தனை பேருக்கு பிரம்மரி தெரியுமா? ஷண்மிகு முத்ரா. பிரம்மரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் ஃபார் மைண்ட் ஃபார்மிங். ஃபர்ஸ்ட் 2 விதமா நாங்க லேர்ன் பண்ணோம். ஒன்னு வந்து கேந்திரா, ஒன்னு வந்து பிகர் ஸ்கூல் ஆஃப் யோகா. பாருங்க, thumb, index finger, middle finger, ring finger, little finger, humming sound 3 times. இப்ப என்ன பண்றீங்கன்னா நாக்கு மேல இருக்கணும், இந்த என்டையர் நாக்குமே மேல டச் பண்ணிட்டு ஹம்மிங் சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுங்க. Lady B sound. Keep your backbone straight. Correct பண்ணுங்க. Another 2 more times. Elbow parallel. Okay, all right. Okay, last week கத்துண்டோம். காது மட்டும் ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல காது மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. palm facing outward. கை உங்க ஆப்போசிட்டா திருப்பிக்கோங்க. அதே சேம் ஹம்மிங் சவுண்ட். Okay. Okay, all right. Bring your hands in Namaskar Mudra. Bring your hands in Namaskar Mudra. Thanks to Patanjali and Sarve Bhavantu. Session நம்ம முடிச்சறோம். அதுக்கப்புறம் feedback, the doubt, ஏதா question ஏதாவது கேட்கலாம். Bring your hands in Namaskar Mudra. Please repeat after me. Yogena chittasya padena vacham malam sharirasya chavaityakyena yopam karotam pravaram munena patanchalim pranchaliranatosmim sarve bhavant sukhinah sarve santo nirayah sarve patrani vashanto ma kashyat dukkha bhavet. Feel the effect of pranayama practice today. வாழ்க்கையில நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி, முயற்சி, தொடர் முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் தளர்ச்சி ஆகாமல் கிளர்ச்சியோடு நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். வாழ்க்கையில கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து நீங்க 90 நாட்கள் ஒரு 2 to 5 years to 10 years பிராக்டிஸ் பண்ணாதான் லெஜெண்டா மாற முடியும். நீங்க எல்லாருமே தொடர்ந்து செய்வீங்கன்றது நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Heat your palms.
Open your face gently.